வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னவசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்திவே சதா. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதம் 26வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 9வது நாள் 2024. இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை அதாவது 4:30 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்திங்கன்னா நல்ல நேரங்க. இன்று காலை ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம். பின்பு அதாவது பிற்பகல் 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். தனு ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மகர ராசியில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் பகவான் பிரவேசிக்கின்றார்கள். கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். இன்று சந்திரன் உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது மகர ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். இன்று கிரக நிலைகளை பார்க்கும்போது சந்திரன் எங்கே இருக்கிறாருன்னா மகர ராசியில் இருக்காங்க. அது ரொம்ப விசேஷமான ஒரு இடம் சொல்லலாம். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்று சுக்கிரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது புதிய பொருட்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நவீன சாதனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குங்க. ஒரு சிலர் செல்ஃபோன் அல்லது பழைய டிவியை கொடுத்துட்டு புதுசாக எல்இடி எல்சிடி இன்னும் லேட்டஸ்ட்டாக வாங்குறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது அலுவலகத்திற்கோ அல்லது வீட்டிற்கோ தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குங்க. இன்று பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பொருட்கள் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே அந்த வேலையை அதாவது கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்று மேலதிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய நிலையும் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய கேரக்டர் என்ன தெரியுங்களா, ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு தாங்க ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதாவது பெண்களாக இருந்தால் ரொம்ப இறக்கமான பான்மை நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு தாய்ப்பாசம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு எது வந்தாலும் அம்மா தான், அடுத்தது தான் யாராக இருந்தாலும் அந்த ஒரு கேரக்டர் அவங்க. சரிங்க, இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச இந்த சுக்கிரனுடைய நிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசித்தாலும் பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு இன்கம் நிச்சயமாக வரும். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான்லாம் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் உங்களுக்கு ரொம்ப டெவலப் ஆகும். இன்றைய நாள் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி வெளியே சென்று வருதல், விருந்து விழா என்று கலந்து கொள்ளுதல், இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி இன்று அமையும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். பொதுவாகவே நீங்கள் எல்லாரையும் நம்பி ஏமாறக்கூடிய நபர் என்று சொல்லலாம். ஆனால் ரொம்ப அறிவாளித்தனமாக இருக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு தெரியும். நிச்சயமாக அப்படி இல்லை. நீங்கள் அதாவது அறிவாளி தான், பட் உங்களுக்கு அந்த வெளி உலக அறிவுன்னு என்று சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ யாரையும் நம்பாதீங்க ஃபஸ்ட்டு. சரிங்க, இன்று எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுடைய ராசிக்கு அதாவது திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சந்திராசிரமம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். என்ன காரணம்னா புதிய காரியங்களை துவங்கினாலும் அது அந்தளவுக்கு சிறக்காது. பயணங்கள் மேற்கொண்டீர்கள் என்றாலும் அந்தளவுக்கு அந்த பயணங்கள் உங்களுக்கு தோல்வியை தரக்கூடிய நிலை உண்டு. எதற்கு நம்ம இந்த சந்திராசிரமத்தை பார்க்குறோன்னா, தெரிஞ்சிட்டோன்னா கூடுமான வரை கெட்ட விஷயங்களை நம்ம தள்ளி போட முடியும். அதாவது கெட்ட விஷயங்கள் தவிர்க்க முடியும். இப்போ வண்டி வாகனத்தை இந்த ஆக்சிடென்ட்ஸ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சந்திராசிரமத்தப்போ அதிகமாக வருகிறது. அதனால தான் வண்டி வாகனத்தில் போகும்பொழுது மிகவும் கவனமாகவும்
இருக்க வேண்டும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எதற்கு இதை சொல்கிறேன்னா, இது வந்து காமனான ஒரு விஷயம். அதனால் புதிய முயற்சிகளோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விசேஷங்களையோ தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். அதுவும் களத்திரஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் பகவான், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளது. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சியோடு இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விபரீத ராஜயோகம் மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குங்க. நீங்களே எதிர்பாராத வண்ணம் சில நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறும். மற்றும் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் என்ன ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோபங்கள், முன்கோபம் குறிப்பாக வந்து போவது வரும். அதனால் என்ன ஆகும்னா, தேவையற்ற உறவுகள் வந்து பிரியக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதுவும் குறிப்பாக தம்பதிகள் மற்றும் பார்ட்னர் இவங்ககிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்ககிட்டலாம் கூட. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கூடுமான வரை கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி சரி என்று சிரித்து கொண்டே செல்லுங்கள், நல்லதே நடக்கும். பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவலை வேண்டாம். நிச்சயமாக பண வரவு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே பல விதங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உப ஜெயஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்று கொண்டிருக்கின்றார். அது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன், அதாவது எங்கே இருக்காங்கன்னா 6வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீற்றிருக்கிறாருங்க. இதனால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா, அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் இழுபறியாக போகலாம். உங்களுக்கு சாதகம் அச்சு கூட நடைபெறுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 6வது இடத்துல மறைகிறதுனால பணம் அங்கங்கே லாக் ஆகிருக்கும். அது வந்து கிடைக்கணும்னா கொஞ்சம் ஹாஷாக பேசாமல் கொஞ்சம் இறங்கி பேசினீங்கன்னா நிச்சயமாக ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சென்று நின்று பேசினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு வழிவகை கிடைக்குங்க. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதால் தம்பதிகள் ஒற்றுமை மேலோங்கும். இன்று வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது அவருடைய நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படின்போது அந்த அதிபதி, அதாவது குருவோட நிலை வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. புதன் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க. செவ்வாயும் அங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சுக்கிரனோட நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்காங்க. ஸோ பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பங்கமும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படாது. இன்று பெண்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக பழகுவது நல்லது. ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் அதாவது மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்களையும் பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் தாங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை இன்று முடித்து காட்டுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. பொதுவாகவே அந்த சின்னத்திற்கு ஏற்றவாறே நீங்கள் இருப்பீர்கள். யாராக இருந்தாலும் பாகுபாடின்றி பழகக்கூடிய ஒரு நபர் நீங்கள் தான். உங்களுக்கு கொஞ்சம் அதாவது முன்கோபம் அதிகம் என்று சொல்லலாம். கோபம் எடுக்கிற இடத்துல தானே குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தாங்க உங்களுக்கு கொஞ்சம் கோபப்பட்டுவீங்க. இருந்தாலும் நம்ம வந்து திட்டோம் அப்படின்றதுக்காகவாது அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மனசு உங்களுக்கு இருக்குது. இன்று வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட நிலை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்க நல்ல ஒரு மேலோட்டமாக, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த ஒரு நிலை என்று சொல்லக்கூடிய விஷயமாக அமைகிறது. குழந்தை இல்லாத துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் நிச்சயமாக குழந்தை பேருக்கு இன்று முயற்சித்தீர்கள் என்றால், அதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொண்டு போய் காமிக்கிறது, டெஸ்ட் எடுக்கிறது, இது மாதிரி மெடிக்கல் செக்கப் இதெல்லாம் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக உள்ளது. உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் பொதுவாகவே இந்த கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் இடம், மனை, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் உச்சம் பெறுவது மிக விசேஷம் என்று சொல்லலாம். மற்றும் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீற்றிருக்கின்றார். அதுவே ஒரு பெரிய விசேஷம் சொல்லலாம். உங்கள் தனஸ்தானத்தில் குரு பகவான் அந்த வீட்டில் சுக்கிரனும் இருப்பு இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்னா, ஒரு பக்கம் பணம் வரா மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இப்போ பணம் இப்போ தாங்க நல்லா வந்துச்சுங்க, 1 லட்சம் வந்துச்சுன்னா அப்படின்னு அந்த நிமிஷமே பணத்தை கொடுத்தா முடிஞ்சிச்சு. இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். அதுவும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், ஜாமீன் கையெழுத்து போடுறதுல, இதெல்லாம் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. யாரையும் நம்பி பணம் கொடுத்துடாதீங்க. உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். ஸோ அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கால்வலி, மூட்டு வலி அங்கங்கே வந்து போகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நீங்கள் ரொம்ப சுயமரியாதைன்னு சொல்லியே பல விஷயங்களை நீங்கள் தவற விட்டுருப்பீங்க. அந்த ஈகோ, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சனி பகவான், அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார், ஆட்சி பெறுகின்றார். இதன் காரணமாக உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்று நீங்கள் பார்க்க முடியும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். இன்று வெளிநாடு பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு அமையும். அல்லது வெளியூர் பயணங்களை மேற்கொண்டால் அந்த பயணங்கள் தங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய, அதாவது லாபத்தை அளித்தரும். இன்றைய தினம் அதுவும் தம்பதியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். உங்கள் ராசியிலேயே 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளது. அதாவது சூரியன், புதன் மற்றும் செவ்வாய். இந்தனுடைய காம்பினேஷனால் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு அது குறிப்பாக இந்த எலக்ட்ரிக் லைனு, அதாவது சொல்லுவாங்கள்ல கரண்ட், இதில் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, ஈவன் வந்து கருப்பு கலர் சம்மந்தப்பட்டது, இந்த சொல்லுவாங்களே கேபிள்ஸ், அதெல்லாம் இயக்கக்கூடியவர்கள், அந்த துறையில் வேலை செய்பவர்களுக்கு, மற்றும் மைன்ஸ் என்றால் தெரியும் இல்லையா, நிலக்கரி சுரங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்க, ஈடுபடுறவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும், நீங்கள் நினைத்த சில விஷயங்களை இன்று நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது தோல் நோய் என்று சொல்லக்கூடியது, ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உணவு பழக்க வழக்கங்களும் மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான். பொதுவாகவே நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் என்று சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள்கிட்ட எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் வாங்க முடியாது. அந்தளவுக்கு பொறுமையாகவும் ரகசியத்தை காப்பதில் உங்களை போன்றவர் அல்ல என்று சொல்லலாம். இன்று கிரக நிலைகளை பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள்லாம் இருக்குங்க, விரயஸ்தானத்தில் இருக்குது. மற்றும் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். இப்போ மகர ராசிக்கு இந்த 7 சனி வந்திருந்தாலும் அந்த ஜென்ம சனி இருக்கு இல்லையா, அதுதாங்க உங்களை நல்லபடியாக வழி நடத்துது. என்ன காரணம், உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெறுறதுனால எது ஆனால் வாங்கடா பார்த்துக்கலான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும், மற்றும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு உண்டு. இன்று கிரக நிலைகளை பார்க்கும்போது இந்த சந்திரன் நிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ போகிறோம் இல்லையா, தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயம்னாலே புரிஞ்சுக்கங்க, எல்லா விஷயம் தண்ணி நீர் தான், கொஞ்சம் கவனம் தேவை. இன்று தம்பதியிடையே ஒற்றுமை மேலோங்கும். இன்றைய தினத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வருவது மற்றும் விருந்து விழாக்களில் போயிட்டு கலந்து கொள்வது, அங்கே போய் உரைநடை நடத்துவது, அதாவது பேசுகிற விஷயங்கள், ஒரு தலைமை தாங்குவது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கும்பராசி அன்பர்களுக்கு இன்று அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். விரயஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். மற்றும் உங்கள் ராசியிலேயே ராக பகவான் இருக்காருங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது உங்களுக்கு பல விதங்களையும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இன்று
வெளியூர் பயணங்கள் சில பேர் செல்வார்கள். தங்களுக்கு பிடித்த நபரை இன்று சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய பொழுதுபோக்குகள், அதாவது என்டர்டெயின்மெண்ட்டான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாலுக்கு போயிட்டு வர்றது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா நிகழ்ச்சி, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று பணவரவில் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். இன்று எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய விதத்தில் உள்ளது. இன்றைய நாள் அழகாக அமைத்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.